நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ஐடி ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். என்னது? சரி அப்படின்னா நான் வேணா என் கம்பெனியில் ரெஃபர் பண்ணட்டுமா? எதுக்குப்பா இப்போ நீ ரெஃபர் பண்ணுவ? அப்புறம் ஃபியூச்சர்ல என்னால தானே உனக்கு வேலை கிடைச்சது, நீ என்கிட்ட சொல்லி காட்டுவ. நானே பாத்துக்கிறேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இந்து. ப்ளீஸ். உன்னால நம்ப முடியாது. நீ செஞ்சாலும் செய்வ. எதுவாக இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். என் திறமைக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கும். உன் திறமைக்கு ஏற்ற வரணும். நான் தான் புதுசாக ஒரு கம்பெனி திறக்கணும். பாத்தியா 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 எப்படி பேசுறேன்னு? இதுக்கு தான் உன் ஹெல்ப்பே வேணான்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லலம்மா. ஆஃப் கேம்பஸில் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்து. அதுவும் உனக்கு 2 வருஷம் 3 வருஷம் கேப் வேற விழுந்துருச்சு. சரி ஒரு ஐடியா, ப்ராக்ஸியை வச்சு கிளியர் பண்ணிடலாமா? ஹலோ மிஸ்டர் பாரி, பட்டா மாத்துறது மட்டும் இல்ல, இன்டர்வியூல ப்ராக்ஸி பண்றதும் தப்பு தான். நான் நேர்மையா படிச்சே பாஸ் ஆயிக்கிறேன்.